அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹி சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். கண்ணியமானவர்களே, இங்கே படித்த பட்டதாரிகள், அரசு ஊழியர்கள், பெரியவர்கள், தாய்மார்கள் இருக்கக்கூடிய ஒரு சபையாக இருக்கின்ற காரணத்தினால் ஹஸ்ரத் அவர்களை பற்றி நான் ஒரு வார்த்தை உங்களிடத்தில் நினைவூட்ட ஆசைப்படுகின்றேன். இங்கே பேச்சாளராக வந்திருக்கக்கூடிய அப்துல் அஜீஸ் பாக்கவி ஹஸ்ரத் அவர்கள் மிகவும் எழுத்தாற்றல் மிக்க மிகச்சிறந்த எழுத்தாளர் ஹஸ்ரத் அவர்கள். அதுபோன்று மிகச்சிறந்த பேச்சாளர். நான் இதை எதற்கு சொல்கிறேன் என்றால், ஹஸ்ரத் அவருடைய பேச்சை முழுமையாக நீங்கள் எல்லோரும் கேட்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் சொல்கின்றேன். மிகச்சிறந்த எழுத்தாளர் என்பதை நான் எப்பொழுது தெரிந்து கொண்டேன் என்று சொன்னால், 2004 இருக்கும். 2004 ஒரு ஆன்மீக மாநாடு மேலப்பாளையத்திலே நடைபெற்றது. அந்த மாநாட்டிற்கு எங்களுடைய உஸ்தாது பெருந்தகை ஹஸ்ரத் அவர்களுக்கும் உஸ்தாது அல்லாமா ஷபீர் அலி ஹஸ்ரத் நவ்வருல்லாஹு மர்கது அவர்கள் வந்திருந்தார். சமநிலை சமுதாயம் என்ற ஒரு பத்திரிகை, மாத இதழ். அந்த பத்திரிகையில் ஹஸ்ரத் அவர்கள் லெபனான் குறித்து சில செய்திகளை எழுதியிருந்தார். லெபனானிலே இஸ்ரேலிய கைவாளிகள் செய்யக்கூடிய அந்த கொடூரத்தை பற்றி நம்மளுடைய அஜீஸ் ஹஸ்ரத் அவர்கள் எழுதியிருந்தார்கள். ஷபீர் அலி ஹஸ்ரத் அவர்கள் என்னுடைய கையிலே பத்திரிகையை கொடுத்து இதை படி என்று சொன்னார். நான் ஒரு 5 வரிகள் அதை படித்தேன். படித்து முடித்ததற்கு பின்பாக ஷபீர் அலி ஹஸ்ரத் அவர்கள் அதற்கு விளக்கத்தை சுமார் ஒரு 15 நிமிடங்கள் சொன்னார். 15 நிமிடங்கள் ஹஸ்ரத் அவர்கள் அதனுடைய விளக்கத்தை என்னிடத்திலே சொன்னார். சொல்லிவிட்டு சொன்னார்கள், நான் உனக்கு ஏன் இதை சொல்கிறேன் என்றால், இது போன்ற கட்டுரைகளை எல்லாம் நீ வாசிக்க வேண்டும். இந்த கட்டுரையை அவர் எழுதுறதுக்கு எவ்வளவு கிதாபுகளை பரட்டியிருப்பார். அரபு கித்தாபுகள் போக தமிழ், ஆங்கிலம் என்று எத்தனை விஷயங்களை தேடி எடுத்து எழுதியிருக்கிறார் என்பதை நீ விளங்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இந்த 5 வரிக்கு உனக்கு 15 நிமிஷம் நான் விளக்கம் சொன்னேன் அப்படின்னு சொன்னார். என்பது மாத்திரமல்ல, ஹஸ்ரத் அவர்கள் மிக சிறந்த ஒரு ஆஷிக்கு ரசூல் என்று நாம் சொல்லலாம். அதையும் எங்களுடைய ஹஸ்ரத் அவர்கள், ஷபீர் அலி ஹஸ்ரத் அவர்கள், அவர் அப்படி சொன்னார் என்று ஒரு கட்டுரை ஒன்று எழுதினார். அப்படிதானே அவர் சொன்னார், அப்படி இருந்தார். இந்த கட்டுரைய ஹஸ்ரத் அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா என்பது எனக்கு தெரியவில்லை. ஷபீர் அலி ஹஸ்ரத் அவர்கள் ஒரு 100க்கும் மேற்பட்ட ஜெராக்ஸ் எடுத்து அந்த கட்டுரையை சமநிலை சமுதாயத்திலிருந்து எடுத்து எல்லோரிடத்திலையும் அவர்கள் பார்க்கிற நபர்களிடத்தெல்லாம் அதை எடுத்து கொடுத்தாங்க. அப்படி அந்த கட்டுரையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அதையும் சொன்னார்கள். இது ஒரு வரிங்கிறது ரொம்ப நேரம் விளக்கம் சொல்லலாம் என்று சொன்னார்கள். அதை போன்று ஹஸ்ரத் அவர்களுடைய எழுத்து, அதே மாதிரி பேச்சு. ஒரு தடவை ஹஸ்ரத் அவங்களே எழுதினாங்க, ரசூலுல்லாஹ் பத்தி ஒருத்தன் லேசா சீண்டிட்டான்னா அது நம்ம உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய வகை தான். வெளியில இருந்தாங்க பதில் எழுதினாதான் ராத்திரி எனக்கு தூக்கம் வரும்னு எழுதியிருந்தாங்க ஒரு கட்டுரை. அது மாதிரி எழுத்துக்களும் சரி, பேச்சுக்களும் சரி, கடலை கடந்த பல நாடுகளில் ஹஸ்ரத் அவர்கள் நிறைய தகவல்களை சொல்லியிருக்கிறார்கள். ஆழமான கருத்துக்கள், நாம சிந்திக்க நிறைய செய்திகள் அதிலே கிடைக்கின்ற வார்த்தைகள், அதிலே ஹஸ்ரத்துடைய தமிழ் வார்த்தைகளை அப்படி ஆழமான முறையில் இருக்கும். எனவே நீங்கள் கவனத்தோடு கேட்க வேண்டும் என்ற செய்தியையும் சொல்லிவிட்டு ஒரே ஒரு செய்தி, 1 நிமிடத்தில் நான் முடித்துக் கொள்வேன். கபீசா என்ற ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ் இடத்திலே வயோதிக நிலையிலே வருகிறார். வந்து ரசூலுல்லாஹ் இடத்துல சொன்னார்கள், யார் ரசூலுல்லாஹ், நான் ரொம்ப வயோதிகமா இருக்கிறேன், எனக்கு ஹிதுமத் செய்யறதுக்கு எதுக்குமே ஆள் யாருமே இல்லை, எனக்கு எதையாவது சொல்லுங்கள் நாயகமே என்று கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் உனக்கு ஒரு வார்த்தையை சொல்லித் தருகிறேன், அதை சுபுஹ் தொழுகைக்கு பின்பாக நீ சொன்னாய் என்றால் 4 உலக ரீதியிலான 4 வகையான பாதிப்புகளிலிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். ஒன்று என்னது? கண்ணு குருடாக ஆகுவதிலிருந்து. 2வது குஷ்ட வியாதி வருவதிலிருந்து, வெண்குஷ்டம் கருங்குஷ்டம் வருவதிலிருந்து. 3வது. 4வது உறுப்புகள் செயலிழப்பு ஆகுவதிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பான் என்று சொன்னார். இந்த 4 விஷயங்கள். நீங்க நாம எவ்வளவு பேர் அதில் தான் ரொம்ப பயந்து போய் இருக்கிறோம். வயோதிகம் ஆயிட்டோமே, வயசாயிடுச்சே, நமக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்காதான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சின்ன வார்த்தை தான், ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தாய்மார்களும் பெரியவர்களும்
சுப்ஹானல்லாஹில் அஸீம் வ பிஹம்திஹி லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. இதை 3 தடவை ஓதணும். எப்படி? சுப்ஹானல்லாஹில் அஸீம் வ பிஹம்திஹி லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. இதை ஓதுனா நம்மளுக்கு எத்தனையோ பேர், நீங்க பாருங்க, டாக்டர்கிட்ட போய் மருத்துவமனையில் போய் நின்றுக்கிட்டு இருக்கிறோம். கிட்னி ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம், கண்ணு ப்ராப்ளம் நிறைய நின்றுக்கிட்டு இருக்கோம். இதிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பான் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள் என்றால் இதை நாம் ஒரு நாளும் விடவே கூடாது. அல்லாஹ் தஆலா நமக்கு அப்படிப்பட்ட நசீபை தருவானாக. பெருமானாரின் மீது அளவு கடந்த முஹப்பத்தை வெளிப்படுத்தக்கூடிய நன்மக்களாக, அவருடைய ஒவ்வொரு சுன்னத்தையும், சுன்னத்தான குணங்களையும், சுன்னத்தான செயல்களையும் கடைபிடிக்கக்கூடிய உண்மையான நேசர்களாக, ஆஷிக்கீன்களாக அல்லாஹ் நம்மையெல்லாம் வாழ அருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் பரிபூர்ண ஆஃபியத்தோடு வாழ்ந்து வஃபாத்தாகின்ற நேரத்திலே கலிமத்து தௌஹீதை மொழிந்தவர்களாக நிறைவான ஈமானோடு மரணிக்கின்ற உயர்ந்த நசீபினை அல்லாஹ் நமக்கும் நம் சார்ந்த யாவர்களுக்கும் நிறைவாய் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.